ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபிலிம் வியட்நாமில் ஸ்க்ரீன் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபிலிம்னு நான் கேள்விப்பட்டேன். ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் எனக்கு தெரியல. அவ்வளோ பெரிய படத்துக்கு சீக்வல் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஹவு டு தட் அஃபெக்ட் த ரைட்டிங்? நாங்கள் அது ப்ரெஷராக எடுத்துட்டோன்னா படம் பண்ணவே முடியாது. அந்த இதில் வந்து ஒரு 10 ஆப்ஸ்டிகல்ஸ் வரும். எவ்ரி ஃபிலிம் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவோம். இது வந்து ரிஸ்க் டெஃபினெட்லி இருந்தது. இவ்வளோ இருக்கிற ஒரு எலிமெண்ட் வச்ச ஒரு படத்தில் வந்து அந்த எலிமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி இட் இஸ் நாட் லைக் நம்ம வந்து அப்போல்லாம் ஆக்ஷன் வரும் இல்லைங்களா, நீங்கள் அங்கே இருப்பீங்க இங்கே இருப்பேன் நான் அடிச்சிக்கேன் அப்படின்னு நீங்கள் அப்படியே பறந்துடுவீங்க. அப்படி கிடையாது. இட் இஸ் நாட் அ ஃபில்ம். எனக்கு வந்து படத்தில் நார்மலி ஷூட் பண்ண மாதிரி அதெல்லாம் பண்ண கூடாது. அங்கே யாரோ ஒருத்தர் வந்து கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கொண்டு போயிட்டு இருக்காங்க. இல்லைன்னா நிறைய வாட்டி இந்த ஃபிலிம் ஸ்டாப் ஆகணும். டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான டீல்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Indigus Photo durable exterior paint with Duro color technology. இப்போ நீங்கள் முதல் படம் பண்ணும்போது ஆப்வியஸ்லி யூ ஆர் மேக்கிங் இட் ஃபார் அ கன்னடா ஆடியன்ஸ் அண்ட் யூ டிட் நாட் நோ இது வந்து இவ்வளோ பெரிய ஃபினாமினன் ஆகும். ஐ ஹர்ட் தட் இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபிலிம் வியட்நாமில் ஸ்க்ரீன் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபிலிம்னு நான் கேள்விப்பட்டேன். ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் எனக்கு தெரியல. அது வந்து எதோ ஆச்சு என்னமோ இட் ஜஸ்ட் டுக் ஆன் லைஃப் ஆஃப் இட்ஸ் ஓன்ல. பட் இப்போ நீங்கள் ரெண்டாவது படம் பண்ணும்போது யூ நோ தட் யூ ஆர் மேக்கிங் அ சீக்வல் டு அ மெகா பிளாக் பஸ்டர். ஹவு டு தட் அஃபெக்ட் த ரைட்டிங் ஆஃப் த மூவி? பிகாஸ் இப்போ வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது யாருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. அது காந்தாரான்னு ஏதோ வருது, நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து வி ஆர் சீயிங் அவ்வளோ பெரிய படத்துக்கு சீக்வல் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஹவு டு தட் அஃபெக்ட் த ரைட்டிங்? இது வந்து எப்படி இருக்குன்னா, இப்போது தியேட்டருக்கு வர்ற அத்தனை பேருக்கு வந்து கிளைமேக்ஸில் பற்றி தான் பேசுவாங்க. அந்த கிளைமேக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபில்மோட அந்த லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் என்ன பார்த்தாரு, அந்த 20 மினிட்ஸில் என்ன எனர்ஜி இருந்தது. ஸோ அந்த காந்தாரா அது மட்டும் கிடையாது. அதோட நம்ம வந்து அந்த ஊரில் இருக்கிற அந்த மக்கள் பற்றி பேசியிருக்கோம், சொசைட்டியில் இருக்கிற அந்த அப்பர் லோவர் அந்த அது எல்லாமே எல்லாம் பற்றி நம்ம கவர்மெண்ட்டை பற்றி பேசியிருக்கோம், நம்ம லேண்டை பற்றி பேசியிருக்கோம், எக்ரிகல்ச்சர் பற்றி பேசியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு நம்பிக்கை, ஒரு நம்புகிற ஒரு பக்கம் இருக்காங்க, நம்பாத ஒரு பக்கம் இருப்பாங்க. அவருடைய தாட் ப்ராசஸ் அது. ஸோ இது எப்படின்னா சிவா வந்து என்ன பண்ணணும், பேசிக்கலி ஹீஸ் அ நெகட்டிவ் கேரக்டர். எல்லாமே வேண்டாத எல்லா எலிமெண்ட் பண்ணுவான். அடுத்தது வந்து அவனுக்கு வந்து ஒரு என்லைட்டன்மெண்ட் கிடைக்கும், அதான் விளக்கும். ஸோ தயவு வந்து அப்படி போகிற விவரத்தினை வந்து டேர்ன் பண்ணி வச்சு இல்லை அது இல்லை வழி கிடையாது இது வழி அப்படின்னு அப்போ தான் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய நீங்கள் ஸ்க்ரீன் பிளேயில் பார்த்தீங்கன்னா, கேரக்டர் ஆர்க் பார்த்தீங்கன்னா, அந்த சேஞ்ச் ஒரு ரியலைசேஷன் பாயிண்ட், எல்லா கேரக்டர் இருக்கிற இம்பார்ட்டன்ஸு, இந்த காமெடி எலிமெண்ட், அது எல்லாமே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஆனால் எது ரொம்ப பிடிக்கும் ஆடியன்ஸுக்கு யாருக்குமே தெரியாது, எது எடுத்துருவாங்க. ஸோ மேஜராக அவர் வந்து இப்போ தாட்டில் என்ன அந்த கடைசி 20 மினிட்ஸ் தான். டெஃபினெட்லி எல்லாமே எல்லா பேக்கேஜ் பண்ணும். ஒரு படம்னா எல்லாமே பேக்கேஜ் பண்ணும், அதே மொத்த படம் ஆகாது. ஓகே, ஸோ அப்போது வந்து நாங்கள் அது ப்ரெஷராக எடுத்துட்டோன்னா படம் பண்ணவே முடியாது. செகண்ட் ஃபிலிம் எந்த படமும் பண்ண முடியாது. ஐயோ நம்ம ஓடிட்டே இருக்கணும், அவ்வளோதான். என்ன பண்ணுறதுன்னு இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்கன்னு டென்ஷன்லேயே லைஃப் போயிடும். ஸோ ஆனால் அந்த ஒரு அப்ரிசியேஷன், அந்த ரெக்கக்னிஷனை வந்து நான் ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கிட்டு அதிகமாக எஃபர்ட் போடுவோம், அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ உயிர் கொடுத்து இப்போ ஓகே எவ்வளோ அழகாக பண்ண முடியும், எவ்வளோ நல்லா பண்ண முடியும், அந்த மாதிரி இதுக்கு ஓகே எல்லாருக்குமே பிடிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். எல்லாருக்குமே, எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கும் இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கணும் இருக்கும். சில பேருக்கு வந்து எனக்கு பிடிச்ச சில டைரக்டர் சொல்லுவாங்களே, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு பிடிக்கணும். அப்போ தான் நான் அப்படி இல்லை, எனக்கு வந்து ஆடியன்ஸ் தான் பிடிக்கணும். ஓகே, நான் யாருக்கு பண்ணுறேன் படம், ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ அவர் தான் இப்போ நீங்கள் சொன்னீங்களே வியட்நாமில் ஃபஸ்ட் ஃபில்ம் அப்படின்னு எனக்கு தெரில. நான் அது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் போச்சு, அதில் பின்னாடி ஓடினேன், அவ்வளோதான். ஸோ அதை வந்து நான் ப்ரெஷராக எடுத்துக்க முடியாது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நம்ம டைம் பை பண்ணலாம், நிறைய விஷயத்த மாறும். என்னென்னா இப்போ வந்து ஓகே நம்ம வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், நீட்டாக வந்து இது வந்து இப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இது ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கிட்டு எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது இப்படி பண்ணிவிட்டு. ஸோ எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு அமைஞ்சிடும் எல்லாமே. ஸோ அது ஒரு மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுக்கணும். ப்ரெஷராக எடுத்திங்கன்னா ஒன்றுமே ஆகாதுன்னு நினைக்கிறேன் நான். Chaluvai Gowda, who of Hambale Films, who is there, he said something very interesting. He said that படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, I'm going to read this out, before the announcement of Kantara Chapter 1,
வி மெட் த பஞ்சுர்லி அண்ட் ஷார்ட் த தைவாஸ் ஒப்பீனியன். ஓகே, அதுக்கு என்ன ஆன்சர்னா, நீங்கள் அதை பண்ணுங்க, தெர் வில் பி அ ஃபியூ ஆப்ஸ்டிகல்ஸ் பட் இட் வில் பி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு ஒரு அந்த வேர்டிக்ட் வந்த மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, படத்தில் ஆல்மோஸ்ட் 4-5 times ஐ கேம் டு நியர் டெத் அப்படின்னு யூ கைண்ட் ஆஃப் திங். வாட் கைண்ட் ஆஃப் ஆப்ஸ்டிகல்ஸ் வர் தேர்? ஒரு சின்ன படம் நம்ம பண்ணுறோன்னா அதில் ஆப்ஸ்டிகல்ஸ் இருக்கும். இப்போ ஒரு சின்ன ஒரு 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 ஈவெண்ட் பண்ணுறோம் ஊரில், இல்லை நம்ம டவுனில், நம்ம ரோடில், நம்ம ஏரியாவில், அந்த இதில் வந்து ஒரு 10 ஆப்ஸ்டிகல்ஸ் வரும். என்ன பண்ணாலும் அதில் ஆப்ஸ்டிகல்ஸ் இருக்கும். எவ்ரி ஃபில்ம் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணோம். இது வந்து லாங் ப்ராசஸ். இட் இஸ் லைக் 3 years எங்களுக்கு ஷூட்டே. நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 1.5 year லாஸ்ட் ஏப்ரல் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இது பண்ணும்போது ஆப்வியஸ்லி அவ்வளோ பேர், நான் மேனர்ஸ் கால்குலேட் பண்ணிகிட்டு இருந்தேன். விஜயண்ணா ஒரு தடவை ஊரில் குந்தாபுரில் நம்ம எல்லாம் அங்கே இருந்தோம், அங்கே வந்திருந்தாங்க. அப்பப்போ வருவாங்க நம்ம மீட் பண்ணுறதுக்கு, என்ன போய்ட்டுருக்கு எல்லா ஷெட்யூலுக்கு வந்து வந்த உடனே பாருங்கள் இது பாருங்கள் இது பாருங்கள் அப்படின்னு எல்லாம் காமிச்சிருவாருக்கு. ஸோ பார்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோம். அப்போது ஆல்மோஸ்ட் எண்டில் வந்து மொத்த டீமுக்கு ஒரு தடவை ஒரு நல்ல ஒரு சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ஈவெண்ட் மாதிரி ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங்கில் இருக்கும் நம்ம வந்து லாஸ்ட் டே ஃபார் ஷூட். அப்போ நான் சொன்னேன் அவருக்கு, நீங்கள் என்ன பண்ணியிருக்கு தெரியுமா அப்படின்ட்டேன். என்னப்பா அப்படின்றாரு. 3 years நான் வந்து இன்றைக்கி ஒர்க் பண்ணுறேன்னு ஒரு மேனர்ஸ் மாதிரி ஒரு கூலி நான் ஓகே அந்த மாதிரி. ஸோ ஒரு நாளுடைய ஒர்க் எனக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு 3 years அப்படின்னு நீங்கள் நினைங்க. ஸோ எவ்வளோ ஆல்மோஸ்ட் 9,000 சம்திங் இல்லை என்னது ஆல்மோஸ்ட் வந்துடும் 900 சம்திங் ஒரு 1000 days மாதிரி. ஓகே, அந்த 9,000 கட் பண்ணுங்களா, அதுக்கு மேலே கணக்கு போட்டு என்ன பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி ஆர்ட்டில் நிறைய பேர், காஸ்டியூம்ஸில் ஜூனியர்ஸ், ப்ரொடக்ஷன் டீம், எல்பிஸ், லோக்கல் கோஆர்டினேட்டர்ஸு, செக்யூரிட்டிஸு, இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் ஒரு 4.5 lakhs மேனர்ஸ் எவ்ரி டே. நாங்கள் எவ்வளோ பேருக்கு நீங்கள் நம்ம வந்து கோயிலில் போய் நம்ம அன்னதானம் பண்ணோம், இல்லை ஒரு ஆசிரமத்துக்கு போயிட்டு யாருக்கோ ஹெல்ப் பண்ணால் அது ஒரு நல்ல ஃபீல் வருவாங்க எங்களுக்கு. அது அவருக்கு இதாச்சுன்னா அந்த மாதிரி இவ்வளோ ஃபேமிலிஸ்க்கு வந்து நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க. இட் வாஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபில்ம் ஆர் அ பிஸ்னஸ். ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம். இட்ஸ் லைக் ஒரு என்னது ஒரு சேவை கொடுத்த மாதிரி அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க சரிண்ணா. ஸோ த ஹோல் ப்ராசஸ் அப்படி இருந்தது. அவ்வளோ ஸ்ட்ரகிள் வரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போது அந்த ருக்மிணி ஒரு ஃப்ரேமில் ஹார்ஸ் மேலே உட்காந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. பெரிய இட்ஸ் லைக் 700-800 year old ட்ரீஸ். ஓகே, அது நம்ம ஆல்மோஸ்ட் எவ்ரி டே ஃப்ரம் குந்தாப்பூர் இட் இஸ் 1 hour, half ways கான்க்ரீட் ஒரு தார் ரோடு, half ways வெரி ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிற ரோடு. அங்கே போய் நிற்கிறதுக்கப்புறம் 1 hour வாக் பண்ணோம் எவ்ரிடே. எல்லாம் பிடிச்சிக்கிட்டு எல்லாருமே ஃபினிஷ் பண்ணிட்டு எல்லாருமே திரும்பி வரணும் 1 hour எவ்ரி டே. ஸோ அங்கே ஒரு கால் வச்சிங்கன்னா ஒரு 50 to 100 லீச்சஸ் அட்டாக் பண்ணுவோம். ஓகே, கிங்காங்கில் வருவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அட்டாக் பண்ணுவோம், சின்னது. ஸோ அங்கே விழுந்துடும், இன்னொன்று ஆகிடும். ஆனால் என்னாச்சு, சில பேர் வந்து அந்த டைம்லைனில் ஒரு ஆர்டிஸ்ட்டு இறந்துட்டாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இறந்துட்டாங்க. இந்த மாதிரி இது அவர் யாருமே நமக்கு வந்து ஷூட்டிங் நடக்கும்போது கிடையாது. ஷூட்டிங் அவருடைய போர்ஷன் ஃபினிஷ் பண்ணிட்டு 15 days 20 days அங்கே இருக்காங்க. அவர் நெக்ஸ்ட்டு வந்து இல்லை அவருக்கு அந்த மாதிரி. ஸ்பெஷலி ராகேஷன் ஒருத்தர் ஃபென்டாஸ்டிக் ஆக்டர், வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர். ஸோ இன்னொரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து அவர் எங்கேயோ ஒரு இதாகுது, ரொம்ப ஒரு ஆக்சிடென்டலி இதானது, கொல்லூர் அந்த ஒரு ரிவரில் வந்து அங்கே ஏதோ குளிக்க போய் ஏதோ ஒன்று ஆச்சுன்னு. ஆனால் ஒரு நரேட்டிவ் செட் ஆயிடுச்சு. காந்தாரில் பண்ணுறவருக்கு அப்படி இப்படின்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ நான் பார்த்துட்டே இருந்தேன். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் டைம். அந்த டைமில் வந்து வெளியே வந்து நான் வந்து அது வந்து கன்க்ளூஷன் கூட இன்னும் ஷூட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதே தாட் ப்ராசஸில் தான் நான் சொன்னது. ரிஸ்க் டெஃபினெட்லி இருந்தது. நம்ம வந்து வாழ்க்கை வந்து யாருக்குமே சாஸ்வதமாக இருக்காது. நம்ம எது சொல்லலாம், நம்ம வந்து ஓகே நாளைக்கு நான் இருக்குன்னு என்ன தெரியும் எனக்கு, வித்தின் நெக்ஸ்ட் மூமெண்ட் எனக்கு தெரியல நான் என்ன ஆக போகிறேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் நமக்கு லைஃப்பில் இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஸோ இந்த மாதிரி படம் பண்ணும்போது டெஃபினெட்லி இருக்கும். 1000 பேர் செட்டில் இருப்பாங்க, 2000 people 3000 இந்த மாதிரி வரும்போது யாருக்கு என்ன அடிப்படுவோம், எங்கே விழுந்துருவாங்க தெரியாது. யாருக்காவது ஒருத்தர் வயசானவர் இருந்தால் நம்ம உடனே
அங்கே ஆம்புலன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். வயசானவர் தான் இமீடியட்லி இப்போ பயங்கரமாக வெயில் இருக்குன்னு சொல்ல முடியாது, டயர்டாக தலை சுற்றி விழுந்துருவாங்க. அந்த மாதிரி இருந்தால் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அவரை வந்து அனுப்பிடுவோம். அன்றைக்கி அவர் வந்ததுக்கு ஓகே அவருக்கு எதாவது கொடுத்துட்டு அனுப்புங்க வரேன். என்னென்ன நாங்கள் அர்லி மார்னிங் ஈவினிங் வரைக்கும் ஷூட் பண்ணிடுவோம். ஓகே ஃபுல் நைட் இருக்கா, ஃபுல் நைட் ஷூட் பண்ணிடுவோம். அவருக்கு உடம்புல எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. 2000-3000 பீப்புள் ஒரே இடத்துல வந்து ஃபுல் ஆன் ஒர்க்கில் இருக்கும். நம்ம வந்து யாருக்குமே தெரியாது, எதாவது ஆச்சுன்னா அப்போ தான் தெரியும். ஸோ ஆனால் அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டும் நடக்கலை. ஆனால் எல்லா இன்சிடெண்ட் நடந்தது எனக்கு. ஓகே எல்லா இன்சிடெண்ட் நடந்தது எனக்கு தான். ஸோ நான் வந்து எவ்ரி டைம் இட் இஸ் லைக் அந்த சுச்சுவேஷனில் நான் வந்திருந்தேன், அந்த எட்ஜுக்கு நான் போயிருந்தேன். ஆனால் எனக்கு எப்போவுமே என்ன ஃபீலிங்குன்னா என் பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கார், அந்த ஒரு சக்தி இருக்குது எனக்கு. அது என்னை வந்து சேவ் பண்ணிகிட்டே இருக்கு. லைக் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு இன்சிடென்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நான் பண்ண மாட்டேன். ஓகே ஐ டோன்ட் வாண்ட் டு. அது வந்து அது என்னாச்சுன்னா கொஞ்சம் அந்த ஃபஸ்ட் ப்ரெஸ் போயிட்டு நாங்கள் காட்டு ஊர்லேருந்து ஃபஸ்ட் டைம் சிட்டிக்கு வந்த மாதிரி ஃபீலில் இருந்தோம். அந்த மாதிரி கேள்வி வந்துகிட்டே இருந்தது, Q&Aல வந்து அதே மாதிரி வந்துகிட்டே இருந்தது. கொஞ்சம் இமோஷனல் மூமெண்ட் ஆச்சு, அப்போ தான் வந்துருச்சுல, நான் சொல்லவே மாட்டேன். ஓகே அது அப்படியே வந்தது, நான் இன்டென்ஷனலி பண்ணது கிடையாது. ஸோ பட் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் டெஃபினெட்லி. ஸோ இட் வாஸ் ஹெவி. ரொம்ப வந்து அது வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவ்வளோ ஒரு அந்த சுச்சுவேஷன் நம்ம போயிருந்தோம். ஆனால் எல்லா இடத்துலையும் வந்து ஸோ எனக்கு வந்து என்ன நரேட்டிவ் செட் ஆச்சு அதுக்கு உல்ட்டாக தான் இருந்தது. அவ்வளோ ஸ்ட்ரகிள் அந்த மூமெண்ட் இருந்தாலும் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. யாரோ ஒரு அப்பா மாதிரி யாரோ ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. நான் தெய்வம் நம்புகிறேன், ஓகே நான் அந்த ஆங்கிளில் நான் சொல்கிறேன். இன்னொருத்தர் வந்து மனுஷரை மட்டும்தான் நம்புவார், அவருக்கு அதுதானே, அப்பா அவருக்கு பெரியவர் தானே. ஓகே அந்த ஆங்கிளில் சொல்கிறேன். நான் யாரோ ஒருத்தர் வந்து கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கொண்டு போயிட்டுருக்காங்க. இல்லைன்னா நிறைய வாட்டி இந்த ஃபிலிம் ஸ்டாப் ஆகணும். அந்த சுச்சுவேஷனில் இருந்தது எங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள். எவ்வளோ இந்த படம் சாப்டர் 1 நம்ம பண்ணும்போது. ஆனால் நாங்கள் அது ஒரு புஷ் இருந்தது, நாங்கள் விடலை. இல்லை இதை நம்ம ஃபினிஷ் பண்ணி ஆகணும். நிறைய அது வந்து ஃபிசிக்கலி மென்டலி இமோஷ்னலி அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து 3 இயர்ஸ் மொத்த ஃபேமிலியில் விட்டு யாரு கூட கனெக்ஷனே கிடையாது. வெளியே என்ன போயிட்டுருக்கு எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஷின் கேட்டிங்கன்னா எனக்கு தெரில. லாஸ்ட் 3 இயர்ஸில் என்ன நடந்தது கேட்டால் எங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி இதில் இருக்கும், அப்படி உள்ளே போட்டோம். ஸோ அப்போது டெஃபினெட்லி எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். ஸோ சேம் டைம் வந்து இப்போவும் நாங்கள் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து ஸ்பெஷலி லாஸ்ட் 3 மந்த்ஸில் வந்து எல்லாருமே 1 or 2 hours இந்த மாதிரி தான் தூங்குனது. ஓகே இப்போவும் 48 hours அந்த மாதிரி ஒர்க் போயிட்டே இருக்கு. என்னென்னா we are uploading our content அந்த மாதிரி ஒரு அது எல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷன்லையும் இருக்கும். அது தெரியாது, வெளியே தெரியாது, அவ்வளோதான். ஸோ அதனால நான் அதை சொன்னது. ஓகே அது வந்து அதில் வேறு இது அந்த ரிஸ்க் வந்து இட் வாஸ் லைக் 250 days 120 days அந்த மாதிரி ஆக்ஷனில் இருந்தோம் நாங்கள் வந்து. அப்போது அடிப்படும். இட் இஸ் நாட் லைக் நம்ம வந்து அப்போல்லாம் ஆக்ஷன் வரும் இல்லைங்களா, நீங்கள் அங்கே இருப்பீங்க இங்கே இருப்பேன் நான் அடிச்சிக்கேன் அப்படின்னு நீங்கள் அப்படியே பறந்துடுவீங்க. அப்படி கிடையாது. இட் ஷுட் லுக் ரியலிஸ்டிக். அண்ட் அவ்வளோ ஹெவி ஆக்ஷன் சீக்வன்ஸும் இருந்தது. நம்ம இந்த எல்லா எலிமெண்ட்டோட ஆக்ஷன் வந்து ரொம்ப இதாக இருந்தது. ஸோ அதனால நிறைய இப்போ ஒரு போர்ஷன் நான் வந்து ஆல்மோஸ்ட் 21 days ஒரு இடத்துல ஷூட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 9 days கண்டினியூஸ் பெயின் கில்லர் தான் நான் ஷூட் பண்ணேன். ஓகே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோ ஹார்டாக இருக்கும். அப்படி தான் அது வந்து நல்லா வரும்னு. அதுக்கு இன்னொரு கவுண்டர் வந்துடும், அவ்வளோ ரிஸ்க் எதுக்கு அப்படின்னு. ரிஸ்க் இல்லாத லைஃப் என்ன இருக்குது? சும்மா ரோட்டில் போகும்போது அவனும் வந்து பஸ்ஸில் அடிச்சுட்டு காரில் அடிச்சுட்டு எந்த பண்ணிட்டு போயிடுவாங்க. யாருக்கு தெரியும், அவனும் இன்டென்ஷனலி பண்ண மாட்டான், இவருக்கும் அது இது இருக்கான் பாட்டுக்கு சிவனேன்னு போகும்போது. ஸோ சொல்ல முடியாது நம்ம வந்து லைஃப்பில் என்ன ஆகணும். ஆனால் நம்ம ஒர்க் பண்ணணும், இது ஒரு நல்லபடியாக வரணும், அது ஒரு நம்பிக்கை தான். ஒன்றும் ஆகாது, என் கூட யாரும் இருக்காங்க, அதனால நம்பிக்கை தான். அந்த நம்பி தான் நம்ம போகணும் மொத்த டீம், அவ்வளோதான். உங்கள் காந்தாரா 1ல் உங்கள் எண்டில் அந்த எவ்ரிபடி அப்ரிஷியேட்டட்ல அதில் எஸ்பெஷலி and you got the best actor national award, that the way your body, you used your body, அதாவது everybody remembers the scream, அது டெஃபினட்டாக இருந்துச்சு. பட் நீங்கள் அந்த பாடியை யூஸ் பண்ண விதம், தட் இஸ்
the way you were shaking, the way நீங்கள் அந்த அஃப்கோர்ஸ் அதில் ஆக்ஷன் கொரியோகிராஃபி நீங்கள் பண்ண விதம் which is different from சிவா பண்ண ஆக்ஷன் கொரியோகிராஃபி விட இது டிஃப்ரெண்ட் பிகாஸ் இது வந்து லைக் திஸ் இஸ் த பொசஸ்ட் பர்சன் டூயிங் த ஆக்ஷன் கொரியோகிராஃபி. ஸோ இது வந்து எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டான்ஸ் மாதிரி கொஞ்சம் இது மாதிரி அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. ஸோ நீங்கள் அது பண்ண விதம், நீங்கள் உடம்ப ஜஸ்ட் பியூர் ஷேக்கிங் சம்டைம்ஸ் அந்த அவுட் ஆஃப் எமோஷன் யூ ஆர் டூயிங் தட். when you were doing that, your cinematographer said that அவர் வந்து ஜாஸ்தி பிரேக் எடுக்க வேணாம், ஏன்னா இவர் வந்து ஒரு ஜோனுக்குள்ளே போயிட்டாரு, அதனால் அதை பிரேக் பண்ண வேணான்னு இருந்தது. கேன் யூ டெல் மீ ஹவு தட் அந்த 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 ஜோன், ஆர் யூ அவேர் ஆர் நீங்கள் அவேர் இல்லாமல் நடிச்சிங்களா? அதை பற்றி நான் பேச மாட்டேன். டெஃபினெட்லி ஒரு ரொம்ப நல்ல இன்டர்வியூ. பிகாஸ் நான் வந்து கேட்குற நிறைய விஷயங்களுக்கு அதை பற்றி எனக்கு ஒன்றும் சொல்ல வேணாம், அதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள். சார் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கீங்க சார், நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கீங்களே அங்கேயே ஆன்சர் இருக்குது சார், அவ்வளோதான். நீங்களே சொல்லிட்டுருக்கீங்க, எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ த வே யூஆர் எக்ஸ்பிளைனிங் தட் இஸ் வாட் த ஆன்சர் இஸ் ஐ திங்க். ஸோ அப்படி தான் இருக்கணும். அண்ட் அது வந்து நான் வந்து ரொம்ப நான் வந்து ஒரு thousands ஆஃப் வீடியோஸ் பார்த்துருக்கேன். நம்ம வந்து இந்த தெய்வத்துடைய இது வந்து அந்த அட்ராக்ட் ஆகும்போது என்னோட என் மாமனை வந்து என் அம்மா அண்ணன் ஒருத்தர் கசின் பிரதர், அவர் தான் ஒரு பாத்திரியாக இருந்தார். ஓகே, வெரி க்ளோஸ் டு தட் தெய்வா திங். நம்ம வீடு எல்லாமே ஒரு குத்து ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வீடு அப்படின்னு நம்ம ஒரு வீடுக்கு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் ரொம்ப க்ளோஸாக நம்ம வாட்ச் பண்ணியிருக்கோம் வந்து. ஸோ வி பிலாங்ஸ் டு தட். ஸோ அது வந்து இன்னொன்று என்னென்னா, ஒரு அந்த மாதிரி சீக்வன்ஸ் பண்ணும்போது யாருமே கிட்ட வரமாட்டாங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு ஜோன் தான். அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பிரேக் எடுக்கிறது, ஷூட்டிங் மாதிரியெல்லாம் பண்ண முடியாது அது. ஸோ அது வந்து எல்லாருக்குமே புரியுதுங்க, நம்ம செட்டில் எல்லாருக்குமே தெரியும் அது. ஸோ அந்த ஒரு இதில் தான் ஷூட் பண்ணுவோம், தவிர நான் வேறு ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஸோ நான் ஏன் கேட்டேன்னா, ஐ டோன்ட் வாண்ட் தி ஆன்சர் நவ் தட் யூர் சேயிங் யூ வாண்ட், பட் சம்டைம்ஸ் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஆக்டர்ஸ் டு நோ தட் நீங்கள் அதை எப்படி பண்ணீங்க. லைக் அஸ் இன் நீங்கள் அது ஒரு ப்ராசஸோட பண்ணீங்களா இல்லை ஒரு இன்ஸ்டிங்டிவாக பண்ணீங்களா? ஸோ தட் இஸ் ஐ திங்க் யூஸ்ஃபுல் ஃபார் ஆக்டர்ஸ். பட் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் தட்ஸ் ஃபைன் டூ. ஸோ ஐ திங்க் எனக்கும் தெரிலன்னு நினைக்கிறேன். ஓகே எனக்கு தெரிலன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து சில விஷயத்த வந்து லைஃப்பில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஷூர். ஸோ அதான் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், அவ்வளோதான். மொத்த இந்த கோலா சீக்வன்ஸ் ஆகட்டும், இந்த சீக்வன்ஸ் ஆகட்டும், நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு உள்ளே மட்டும்தான் இருக்குன்னு நான் அதை எப்படி விரும்புகிறேன். நான் வந்து ஒன்று இன்னொன்று என்னென்னு எனக்கு ஃப்ரேமே பண்ண முடியல. நான் எப்படி சொல்லலாம் உங்களுக்கு தெரியல. சில பேர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்படியே அதை ரசிச்சுட்டு நான் பார்த்துட்டே இருப்பேன். இப்போ நீங்கள் கேட்கும்போது நான் ஒரு ஸ்மைலில் பார்த்துட்டே இருந்தேன் உங்களை. ஓகே, அப்படியே பண்ண முடியும் எனக்கு. இப்போது பட் ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்குல்ல, தட் இஸ் நீங்கள் அந்த ஜோனுக்கு போகிறது அது வேறு விஷயம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு அது இருந்தது. ஆனால் கொரியோகிராஃபி வந்து பண்ண முடியல. அது நிறைய நம்ம நார்மலி அரவிந்த் வந்து எப்படின்னா, லைக் அரவிந்த் எனக்கு ஒரு நிறைய பெரிய ஜர்னி. அரவிந்த் கஷ்யப், எஸ், ஹீ இஸ் மை ஷோல்டர். அவன் வந்து எனக்கு ஒரு அவ்வளோ ஸ்ட்ரென்த். அவனால தான் எனக்கு வந்து அது மொத்த டீமில் வந்து நம்ம டெக்னிக்கலி இதில் வந்து அவன் இருக்கட்டும், என்னோடய கோ ரைட்டர்ஸ் இருக்கணும், மொத்த டீம். இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் டிசைனர் பெங்களூர் இப்போ வந்து அவன் தான் ஜாயின் ஆன பொதுவாக டீமில் வந்து காஸ்டியூமில் வந்து பிரகதி. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து கூட இருந்தனால தான் அது. நம்ம எல்லாமே வந்து ஆக்ஷன் கொரியோகிராஃபரோட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நார்மலி வந்து நானும் அரவிந்த் ரைட்டர்ஸ் வந்து உட்காந்துட்டு இதை வந்து ரைட்டர்ஸு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா போடுவோம், அதுக்கப்புறம் அரவிந்த் ஜாயின் ஆகிடுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்குது ஐடியா அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் அவனோட இன்புட்ஸ் வந்துடும், எல்லாருமே சேர்த்துக்கிட்டு பேசுவோம். இட்ஸ் லைக் பால் பாசிங். ஓகே, இப்படி பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து அதுக்கப்புறம் ஆக்ஷன் டைரக்டர் வந்துடுவாங்க. அவர் வந்ததுக்கப்புறம் இந்த எல்லா ஐடியாத்தை வந்து அவருக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு இப்படி இருக்குது சொல்லுங்கள் இப்படி நீங்கள். ஸோ அவர் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, மறுபடியும் ரவுண்ட் டேபிள் போவாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் இருக்கும் நமக்கு வந்து. ஸோ இது வந்து என்னாச்சுன்னா எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டோம். கிளைமேக்ஸ் எப்படி போகணும், எல்லாமே எப்படி ஷூட் பண்ணுறது, எல்லாமே கரெக்ட். அது நான் பேசலாம், அது சொல்லலாம் உங்களுக்கு. அரவிந்த் வாஸ் வெரி இது வந்து எப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தா, என்ன பண்ண போகிறோம் இப்போ வந்து குளிகா போர்ஷனில் என்ன பண்ண போகிறோம், சொல்கிறேன் அப்படின்ட்டே இருந்தேன். ஃபைட் மாஸ்டர் அவருக்கு தெரில. அவருக்கு என்ன, நம்ம அவர் விக்ரம் முரன் ஃபைட்டு ஸ்டண்ட் கொரியோகிராஃபராக ஒர்க் பண்ணவர். அவருக்கு இந்த கல்ச்சரை பற்றி தெரில. நாங்கள் என்ன சொல்லுவோம் அது பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்துருவாங்க. மாஸ்டர் இப்படி தான் ஆக்ஷன் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், அப்படி இப்படின்னு. ஸோ அது வந்து அப்படியே அது வச்சு கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிவிட்டு இப்படி பண்ணலாம் சார், இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி ஷார்ட் போகலாம், டிஓபி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இப்படின்னு பண்ணுவாங்க.
ஆனால் இது மட்டும் கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரில என்ன பண்ணுறதுன்னு. என் மைண்ட் எனக்கு சேர்த்து தான் என் மைண்டில் வந்து ஒரு 4 ஷாட் தான் இருந்தது. அந்த 4 ஷாட் நான் வச்சு அவருக்கு வந்து மாஸ்டர் ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ரொசஸ் ஆகும்போது இந்த மாதிரி ஆகிடும், அதுக்கப்புறம் வந்து இப்படி மேலே வந்துடும். ஸோ அதை பற்றி நம்ம ஷார்ட் வைஸ் எல்லாம் அது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ மேலே வரும்போது இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து முன்னாடி வந்தானு ஸோ அதை பிடிச்சிக்கிட்டு ஒரு ஆறுதி வச்சுக்கிட்டு ஃப்ரண்ட் ரோல் அடிச்சுக்கிட்டு அங்கே போயிட்டு நின்னா நீ ரிவீல் பண்ண இந்த மாதிரி ஒரு 4 ஷாட் ஃபஸ்ட் பஞ்ச் ஆஃப் 4 ஷாட்ஸ் அதான் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அங்கேயே டிஸ்கஸ் பண்ணி அவர் அதை இம்ப்ரூவைஸ் பண்ணிவிட்டு நான் அதை எல்லாமே இப்படி பண்ணுறேன். ஸோ அதை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி அரவிந்த் இப்படி பண்ணலாம் அந்த மாதிரி இருந்தது. ஓகே, மொத்தம் அந்த சீக்வன்ஸ் ஐடியா போடும்போது ஸோ அது ஷூட்டு வந்தப்போ நம்ம வந்து அந்த 4 ஷாட் எடுத்தோம், அதுக்கப்புறம் போச்சு, அதை எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஃபேண்டாஸ்டிக். அண்ட் அரவிந்த் அப்போ he said something about இது. he said that உங்களோட ப்ரீஃப் என்னன்னா, you said அந்த I want the days to look very beautiful and I want the nights to look very scary and mysterious அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட். எனக்கு ரொம்ப விஷுவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்போவுமே படம் வந்து, அதனால தான் எனக்கு அரவிந்த் ரொம்ப பிடிக்கும். அவன் எப்படின்னு ஒரு டைரக்டருக்கு ஒரு ஐடியா கொண்டு வந்தானே, உங்கள் கொஸ்டனே வந்து கம்ப்ளீட் பண்ண விடலன்னா அவனை பற்றி பேசினா அவ்வளோ எக்ஸைட்டிங்காக எனக்கு இதாகும். ஒரு ஐடியா நீங்கள் கொண்டு வந்தால் ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஒரு டைரக்டர் ஃபோட்டோகிராஃபர் வந்து எப்படின்னு அதுக்கு மேலே எப்படி கொண்டு போக முடியும்? நான் சொன்ன ஐடியா, நான் சொன்ன ஒரு சீனுக்கு அதுக்கு எப்படி மேலே கொண்டு போகலாம், நான் எப்போயுமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அரவிந்த் அந்த மாதிரி ஒரு டிஓபி. நீங்கள் ஒரு விஷன் வச்சுக்கிட்டு அவன் கூட நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அவன் வந்து அது வேறு மாதிரி அது கொண்டு வந்துடும். ஸோ அதுதான் அரவிந்த். எனக்கு அவனுடைய லைட்டிங், அவனுடைய ஃப்ரேமிங் எல்லாமே லைக் ஒரு பார்த்த வந்து சம்டைம்ஸ் யாராவது வேறு மாதிரி கிரேட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிடுவேன், நான் வந்து கத்துருவேன். நாங்கள் அப்படியே போகலாம், ஷூட் பண்ணும்போது ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு, அதே வேணும் எனக்கு இருக்கிற அதுக்கு பண்ணி கொடுத்துறேன் அந்த மாதிரி. பட் இந்த பார்ட்டுக்கு தட் இஸ் சாப்டர் 1 இதுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்க? தட் இஸ் வாட் வாஸ் யுவர் விஷுவல் இன் யுவர் மைண்ட்? ஸோ சேம் வேர்ட் தான், ஆனால் இட் ஷுட் லுக் ரிச். சும்மா இப்போ நம்ம நாங்களே வந்து ஹீரோவில் ஒரு மாதிரி ஃபாரஸ்ட் காமிச்சிருக்கோம், ஹீரோவில் காந்தாரில் ஒரு மாதிரி நம்ம வந்து ஃபாரஸ்ட் காமிச்சிருக்கோம். ஃபாரஸ்ட் எப்பவுமே ஃபாரஸ்ட் தான், ஆனால் அந்த டீப் ஃபாரஸ்ட் அது வேறு. ஸோ அது நம்ம வந்து விஷுவலி நமக்கு வந்து சும்மா காந்தாரில் ஆல்ரெடி காமிச்சாச்சு, இப்போ நம்ம வந்து அந்த லொக்கேஷனே வந்து வேறு மாதிரி நமக்கு இருக்கணும். அந்த 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 மிஸ்ட்ரி லெவல் டெஃபினெட்லி மேலே போகணும். லாஸ்ட் டைம் ஈவன் நைட் எல்லாமே மிஸ்ட்ரி சொல்ல முடியாது. சில விஷயத்த வந்து நம்ம டே ஃபார் நைட் மோர் ஆஃப் அ டே ஃபார் நைட் நம்ம வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். என்னென்னா லேட் ஈவினிங் அர்லி மார்னிங். ஸோ அதனால தான் அந்த ஸ்கை எக்ஸ்போஸ் ஆகும், அந்த ஸ்கை ரொம்ப அழகாக இருக்கும், அந்த டைமில் கேரக்டர் மேலே டீட்டெயில்ஸ் இருக்கும், அந்த டார்க் இருந்தாலும் அதில் ஒரு டீட்டெயில்ஸ் கிடைக்கும் எங்களுக்கு. ஸோ விஷுவலி எங்களுக்கு வந்து அந்த ஒரு தீம் இப்படி வந்து என்ன ஒரு கிளாசிக் ஷார்ட்ஸ் டேக்கிங்கில் வந்து ரொம்ப இது இருக்கக்கூடாது, க்ளீன் ஷார்ட்ஸ், நீட் ஸ்மூத் மூமெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் அது ஒரு ஃபீல்டில் போயிட்டே இருக்கணும். அது அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனில் இருந்து நம்ம வந்து எதுவுமே வந்து ஒரு ஓவர் ஹேண்டில்டு அந்த மாதிரி போகாமல் போஸ்டாக இருக்கக்கூடாது. ரொம்ப ஒரு ஃப்ரேம் வந்து ரொம்ப ஒரு பெயிண்டிங் மாதிரி நம்ம வந்து பிளானில் பண்ணுது. ஸோ இப்போ நீங்கள் பெயிண்டிங் மாதிரியா இல்லை பெயிண்டிங் வேணாம் அப்படின்ட்டா? பெயிண்டிங் மாதிரி பெயிண்டிங் மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, இப்போ பேலஸுக்குள்ள ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லுக்ஸ் லைக் பெயிண்டிங். ஓகே, அந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த லைட்டிங் இருக்கட்டும், காஸ்டியூம்ஸ், ஆர்ட் ப்ராப்பர்ட்டிஸ், ப்ரொடக்ஷன் டிசைன், ஸோ கேரக்டரோட லுக்கு எல்லாமே, அவருடைய பொசிஷன், பிளாக்கிங், இதை பற்றி நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதேக்கேற்ற மாதிரி அது பார்த்த உடனே அது வேறு ஒரு ஃபீல் இருக்கும் எங்களுக்கு. Yeah, it's fantastic because I'm sure there are many Kannada films that have forest, but நான் பார்த்தது 2-3 தான். காடு, ஒந்துனது காலதள்ளி, so that's like those kinds of ரொம்ப ஒரு மாதிரி ஒந்துனது காலதள்ளி வந்து ரொம்ப ஒரு ஸ்பேராக இருக்கும். தட் இஸ் ரொம்ப ப்ராப்ஸ்லாம் இல்லாமல் அது நார்த் கர்நாடகாவில் ஷூட் பண்ண ஃபாரஸ்ட் அது. இட் இஸ் ஆல்மோஸ்ட் அந்த பக்கம் ஷூட் பண்ணது. ஐ திங்க் பெல்காம் அந்த ஏரியாவில் ஷூட் பண்ண வந்து. ஸோ அந்த ஃபாரஸ்ட் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். வெஸ்டர்ன் காட்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது கம்பேர் பண்ண வாட் யூ அண்ட் அரவிந்த் ஹேவ் ஷோன் ஹியர் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட். லைக் that's so beautifully different, like இதுவே ஒரு ஜியோகிராஃபிக்கல் இதுவா இருக்கு. ஆமாம், அந்த ஜியோகிராஃபி வேறு. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபாரஸ்ட் அங்கே வந்து நீங்கள் பீம்கட் அந்த மாதிரி அந்த பக்கம் போனீங்கன்னா அது வேற ஒரு இந்த இட் இஸ் செட் இன் த ஹீரோ ஆஃப் த கடம்பாஸ் ஆஃப் பனவாசி. அந்த ஈரால செட் பண்ணுங்கிற ஐடியாவே உங்களுக்கு முதல்ல வந்ததா?
ஆக்சுவலி சில விஷயத்தை வந்து ஹிஸ்ட்ரியில் சில நாவலில் இருக்கிற சில எலிமெண்ட்ஸ் எனக்கு டைம்லைன் வேண்டியது. அந்த டைம்லைனுக்காக தான் அந்த கதம்பாவை வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. ஸோ இந்த ஸ்டோரி வந்து கதம்பா ஸ்டோரி கிடையாது. ஓகே. ஆனால் அந்த டைம்லைன் அவர் கீழே அந்த 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 டைம்லைன் இட்ஸ் லைக் 4th century 5th century டைம்லைனில் என்ன இருந்தது அந்த கனெக்ஷன் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடல் தான் இருந்தது. அவருக்கு இருக்கிற ஒரு ஸ்டோரி கிடையாது. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போது நீங்கள் வந்து there was a news that when you doing காந்தாரா அந்த செட் ஒன்று பில்ட் பண்ணீங்க. அந்த செட்டுக்குள்ளே வந்து யூ செட் டோன்ட் ஈட் நான்வெஜ், செட்டுக்கு வெளியே வேணால் போய் சாப்பிடுங்க. எல்லா இடத்துல கிடையாது. ஓகே. அந்த தெய்வத்துடைய கோவில் மாதிரி நம்ம வந்து தெய்வஸ்தானம்னு சொல்லுவோம். ஓகே. அந்த தெய்வஸ்தானத்தை வந்து அந்த இடத்துல மட்டும் அந்த இடத்துல மட்டும் நம்ம ஷூட் பண்ணும்போது யாரும் ஸ்லிப்பர் அந்த மாதிரி எல்லாம் போட வேணாம். கோவிலில் போட்டு போயிடுவாங்களே உள்ளே. ஸோ அது வந்து என்ன ஆகிடும்னு ரொம்ப ஷூட்டிங் ஆகக்கூடாது. எல்லாருக்குமே ஒரு இது இருக்கணும், அதில் வந்து டிசிப்ளினாக அது வந்து பண்ணணும். அது ஸோ அது அந்த இடத்துல மட்டும்தான் சொல்லியிருக்கேன் நான் வந்து. அது என்னன்னா மற்ற இடத்துல எல்லாமே சொல்லிட்டோம் அப்படின்ட்டு ஏதோ இல்லை. பட் தட்ஸ் குட். ஸோ யூ ட்ரீட்டட் இட் லைக் ஆல்மோஸ்ட் அந்த ரியல் டெம்பிள் செட் மாதிரி இல்லாமல் நான் அது ரியல் வந்து ஃபில்மே வந்து அப்படிதான் நம்ம வந்து யோசிப்போம். இல்லை நான் ஏன் சொல்கிறேன்னா சில சமயம் நம்ம பிகாஸ் வி ஆர் ஃபில்மிங் சம்திங் அது எல்லாமே ஆர்டிஃபிஷியல்னு தெரியும்ல. ஸோ இட்ஸ் ஈஸி டு லைக் நீங்கள் ஆனால் எல்லாமே ரியலாக பார்த்துருக்கீங்க. யூ ட்ரீட்டட் இட் லைக் ரியல். ஆமாம். இப்போ நம்ம கோலா நடக்கும்போது அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கும், நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். இங்கே வந்து நாங்கள் வந்து படத்துக்காக பண்ணுற மாதிரி நம்ம பண்ணல. ரியலாக அதுக்கு அந்த அதெல்லாம் பண்ணுறவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதை வந்து நாங்கள் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு இது இருக்கணும். உள்ளுக்குள்ளே ஒரு கிளாரிட்டி, உள்ளுக்குள்ளே நாங்கள் ஒரு ஃபீலில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இட் இஸ் நாட் அ ஃபில்ம். எனக்கு வந்து படத்தில் நார்மலி ஷூட் பண்ண மாதிரி அதெல்லாம் பண்ண கூடாதுங்க. யார் இருந்தாலும் வந்து எல்லாருக்குமே இதுதான் ஏரியா. அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு தாளில் வச்சுக்கிட்டு இது ஷூட் பண்ணியிருக்கோம். என்ன ஆகிடும்னா ஒரு நாள் ஏதோ ஒருத்தனுக்கு திட்டினேன் நான் வந்து, எல்லா ஷாட்டும் எல்லா சீனும் வந்து டெய்லி பண்ணுற ஷூட்டிங் மாதிரி கிடையாது அப்படின்னு. இப்போ வந்து என்னென்னா எல்லாமே ஷூட்டிங் பண்ணும்போது பக்கத்தில் என்ன வேணாலும் இருக்கட்டும், அது மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க மொத்த டீமே. ஆனால் இந்த மாதிரி ஃபிலிமில் வந்து அப்படி பண்ண முடியாது. ஸோ ஷுட் டேக் கேர் சம்திங். நான் நம்புகிறேன்னு அது வந்து பிலீவ் பண்ணுறேன்னு அது அப்படியே இருக்கணும் எனக்கு. அப்போ தான் எனக்கு ஒரு திருப்தி. ஸோ நான் ஓகே, எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். அந்த ஸ்க்ரீமில் அதுதான் எவ்ரிபடி ரெஜிஸ்டர்ட் தட் கேம் ஃப்ரம் யூ. டப்பிங் ஸ்டுடியோவில் நீங்கள் இருக்கீங்க, யூஆர் டூயிங் தேட். வாஸ் தேர் ஆல்சோ ஆடியோவில் ஏதாவது ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிங்களா? ஆடியோ எஃபெக்ட்ஸ் இல்லை, அது வந்து இட்ஸ் ஒன்லி வாய்ஸ். நீங்கள் அது இப்போது கோலாவில் வந்து அந்த மாதிரி தெய்வத்தை பற்றி நிறைய வீடியோஸ் கிடைக்கும் யூடியூப்பில் எல்லாமே. ஸோ அது வந்து நான் நேராக பார்த்தது, யூடியூப்பில் பார்த்தது, அது வந்து ஒரு ஸ்க்ரீம் கிடையாது. அது தட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். அது ஒரு ஸ்டேட்மெண்ட், அது ஒரு கெஸ்டர். ஸோ அதில் வந்து நிறைய இமோஷன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து கொண்டு வர ட்ரை பண்ணியிருந்தேன், அவ்வளோதான். ஸோ அதை ரெஃபரன்ஸ்லேயே தான் அது வந்து வேறு இடத்துல இட்ஸ் ரியாக்டிங், பேசுகிறது. அது இட்ஸ் நாட் ஸ்க்ரீமிங், பேசிகிட்ருக்கு அப்படி தான் இருக்கும் அந்த சவுண்டு. ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு நியாயம், கோர்ட் ஆகட்டும் இல்லை ஒரு லா ஆகட்டும், இதெல்லாத்துக்கு முன்னாடி, இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி தெய்வம் தான் எல்லாம். தெய்வத்தோட முன்னாடி தான் அப்போது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே தெய்வத்துக்கு முன்னாடி தான் எல்லாமே டிசிஷன். தெய்வம் ஒரு வார்த்தை சொல்லிடுச்சுன்னா ஃபினிஷ். அதுக்கு முன்னாடி தாண்டி யாருமே போக மாட்டாங்க. ஊரில் எல்லாம் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தோட்டல் தான் அது. ஸோ அப்போ ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா இதுதான் எல்லாருக்குமே புரியும். அது அஜினிஷ் லோக்நாத் ஸ்கோர். அது வந்து அது இல்லாமல் அந்த படமே கிடையாது ஆல்மோஸ்ட் இன் அ வே. இதெல்லாமே ஒரு பக்கம் யா. அவருக்கு நீங்கள் ஜஸ்ட் லைக் வி டிஸ்கஸ், நீங்கள் அவங்க டிஓபி கிட்ட சொன்ன மாதிரி அவருக்கு வந்து இந்த மிக்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் அண்ட் வேற ஒரு மாதிரி ஒரு கொஞ்சம் மாடர்ன் மியூசிக்கும் இருக்குது. வாட் வாஸ் எ ப்ரீஃப் டு தெம் எக்ஸாக்ட்லி? நாங்கள் என்ன ஓல்டு அந்த காலகட்டத்துடைய ஸ்டோரி சொல்கிறோம் இருந்தாலும் தவிர இது வந்து நம்ம இந்த ஜென்ரேஷனுக்கு தான் சொல்லிட்டுருக்கோம். ஸோ மியூசிக்கலி இட் ஷுட் அந்த வந்து ஃபீல், எமோஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த ஸ்டோரியில் இருக்கிற மிஸ்ட்ரி, ஸோ அந்த கலர்ஃபுல்னஸ், அந்த டைனாமிக், இது எல்லாமே வந்து ஆடியன்ஸை கொண்டு போகிறோன்னா அது ஒரு பக்கம். நான் தான் சொன்னது, ஒரு பக்கம் எல்லாருமே இருக்கும், ஒரு பக்கம் அஜினிஷ் இருக்கான். ஸோ அது வந்து எப்போவுமே வந்து நான் ஷார்ட் பை ஷார்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிற தாட் ப்ராசஸ் என்ன, நான் இந்த சீன் பண்ணும்போது இது எழுதும்போது என்ன தாட்டில் இருக்குது,
ஓகே சம்டைம் நம்ம அந்த தாட் வச்சு சில சீன் பண்ணும், ஆனால் அது ஸ்ட்ரைட்டாகவே ரிஃப்ளெக்ட் ஆகாது. நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு எங்கேருந்து வரணும். ஸோ சம்டைம்ஸ் அது நாங்கள் நினச்ச மாதிரி வராது. ஆனால் தெர் இஸ் அ ஸ்பேஸ் ஃபார் மியூசிக். எஸ், அப்படி போன ஒரு சீனு வந்து கொண்டு வரலாம். ஒரு மியூசிக் அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். இப்போது நிறைய லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர் எப்பவுமே சொல்லுவாங்க, ரொம்ப உண்மை இல்லாத படத்தை வந்து எது வேணும் பண்ணுவாருங்க. ஸோ அஜினீஷ் வந்து நான் இது வந்து இவ்வளோ இருக்கிற ஒரு எலிமெண்ட் வச்ச ஒரு படத்தில் வந்து அது எலிமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி 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 அப்போ தான் அவருக்கு ஒரு அஜினீஷ் அந்த மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர். அவருக்கு வந்து கம்போஸ் பண்ணும்போது நிறைய இன்புட்ஸ் வேணும், சொல்லிட்டே இருக்கணும் அவருக்கு. அப்போ தான் ஓகே ஓகே அப்படின்னு வந்துடுவாங்க அண்ட் பியூட்டிஃபுல்லி கொண்டு வந்துடுவாங்க. இட்ஸ் லைக் சேம் டைம் ஃபஸ்ட் பார்ட் இருக்கட்டும் இந்த பார்ட் இருக்கட்டும், 2 படத்துலேயும் வந்து நானும் அதுக்கு அவர் கூட இன்னொரு ராம்தாசன். இப்போ கன்னடாவில் வந்து அந்த லாஸ்ட்டுக்கு ஹே கோட்டை கொத்தலா கட்டிமறையோ ஊரதோரை அப்படின்னு ஒரு சாங் வந்துடும். லாஸ்ட்டில் அந்த நான் ஜம்ப் பண்ணி வரும்போது ஒரு சாங் கன்னடாவில் ராம்தாசன் அவரோட பேர். அவர் வந்து ஹீஸ் அ ஃபோக் ஆர்டிஸ்ட். சேம் டைம் இந்த மைம் ராம்தாஸ் அவர் தான் உங்களுக்கு சூஃப்ரம் சோலை அந்த இவர் ஊரில் இது ஸ்பீச் கொடுக்குறாரு. சர்க்காரில் ஒரு டாக்டர் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. வந்து மூட்டை கத்தையில் பிரின்சிபல் 500 rupees வாங்குறாங்களே அவர் தான். ஸோ அந்த ராம்தாஸ் வந்து அவரை வந்து நான் ஃபோக் இன்சார்ஜாக வச்சுட்டேன். ஃபோக் கம்போசிஷன்ஸு அதை வந்து எல்லாம் கோஆர்டினேட் பண்ணுறது. நான் அவர் கம்போஸ் பண்ண சாங்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். வாப்பர்லே அப்படின்னு ஒரு துளு சாங் அவர் தான் கம்போஸ் பண்ணி அவர் தான் பாடினார். அது துளுவில் இருக்குது அந்த சாங்கு. ஸோ அவர் வந்து அஜினீஷ் வந்து கொலாபரேட் பண்ணிட்டேன். ஸோ அஜு வந்து இவ்வளோ ஃபோக் கொடுத்து அவன் அது வேறு அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஸோ அதோடு என்னென்னா ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் பார்ட்லேயே ஒரு 3 days நம்ம வந்து அங்கே இருக்கிற அந்த ட்ரைப்ஸ் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அவரை கனெக்ட் பண்ணி கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாங்கிட்டு அவரை கூப்பிட்டு மேங்களூர் குந்தாப்பூர் இந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு வந்து 2-3 days அங்கே ஓப்பன் ஏரில் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம் மொத்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ நிறைய கோலால் யூஸ் பண்ணுறது, வேறு ஃபோக் ஆர்ட்டில் வந்து யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி அந்த கல்ச்சரில் என்னென்ன வரும் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டோம். சேம் டைம் இந்த டைம் ஆல்மோஸ்ட் 4-5 days நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். குந்தாப்பூரில் வந்து யுவா மெரிடியன் ஒரு ஹோட்டல் இருக்காங்க, அங்கே தான் நம்ம ஒரு ஸ்டூடியோ பண்ணியிருக்கோம், மெரிடியன் ஸ்டூடியோ வந்து. ஸோ அங்கே வந்து ஒரு 4-5 days எல்லோரும் பாடுறவர், ரொம்ப ஏஜ் ஓல்டு பாடுறவர். அதுக்கப்புறம் இந்த துடின்னு சொல்லுவோம். துடி உங்களுக்கு புரிஞ்சிடும், சோமன துடி ஞாபகம் இருக்கு உங்களுக்கு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் துடி. ஓகே, ஸோ அந்த துடி டெம்பரு அந்த மாதிரி டோல் ஆகட்டும் சண்டை ஆகட்டும், அந்த அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்டு நாதஸ்வரம் எல்லாமே கூட்டு ஒரு இடத்துல கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் பண்ணிட்டு மோஸ்ட் ஆஃப் த பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஃபஸ்ட் பார்ட் இந்த பார்ட் எல்லாருமே பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை யூஸ் பண்ணியிருக்கேன் அஜினீஷ். தட் வாஸ் த மெயின் இன்ஸ்ட்ரக்ஷன். நான் வந்து இல்லை எனக்கு வந்து அத்தனை ஃபோக் வந்து இதில் வரணும் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து. அது சினிமேட்டிக் ஆகிறது அஜினீஷ் இஸ் அ கிங். ஓகே ஓகே ஓகே, அதில் வந்து அந்த த்ரில் அந்த மிஸ்ட்ரி கொண்டு வர்றது சூப்பராக பண்ணிடுவாங்க. இவ்வளோ எலிமெண்ட்டே அவருக்கு இதாக இருக்கும். ஸோ ரிதம் செஷன்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய அதுதான் இருக்கும். ஸோ இதில் வந்து சில ஆக்டர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிறாங்க. லைக் ஐ திங்க் ஐ சா பிரகாஷ் சுமிநாடு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி நீங்கள் இருக்கீங்க அண்ட் சப்தமி கூட இருக்காங்களா? நோ ஓகே, பட் இப்போ ருக்மிணி வசந்த் வந்திருக்காங்க. ஸோ அது அந்த மிக்ஸ் எப்படி டிசைட் பண்ணிங்க? தட் இஸ் இந்த ஆர்டிஸ்ட் வந்து பிகாஸ் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா இந்த ரீஇன்கார்னேஷன்லாம் வரும்ல, ஸோ ஒரு ப்ரீவியஸ் லைஃப்பில் இந்த செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. சூப்பர் சூப்பர். ஸோ ஹவு டிட் யூ நீங்கள் சொன்னீங்களே நான் என்ன சொல்கிறது படம் பாருங்க. ஸோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சில விஷயத்தை நான் சொல்கிறேன். ஓகே ஓகே. ஸோ இன்னொரு எலிமெண்ட் அது அந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்கு ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு எலிமெண்ட் எப்படின்னா நமக்கு வந்து இப்போ ஆஸ்தான கலாவிதை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஒரு ஆஸ்தானில் இருப்பாங்க பர்மனெண்ட்டாக, ஒரு தியேட்டர் டீம் நாடக டீம் மாதிரி. ஸோ அந்த மாதிரி டீம் தான் பிரகாஷ் அண்ணா, தீபக் ரೈ, இந்த மாதிரி ஷனில் குரு, இந்த மாதிரி ஆர்டிஸ்டில் யாரும் இருக்காங்க நிறைய பேர். அவர்களை விட்டு பண்ண முடியாது. ஸோ தேர் ஆல் ஆர் டீம். ஸோ அப்படி தான் அது அரவிந்த், அஜினீஷ் இந்த மாதிரி நம்ம ஒரு டீமில் வந்து இவர் இதை பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் ஸ்டோரிக்குள்ளே அதோட கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே ஓகே, எப்படின்னு அதை வந்து பார்க்கணும். ஸோ நைஸ் நைஸ். அனதர் கொஸ்டின் அபவுட் சம்திங் மிஸ்டர் சலுவேகவுடா செட். ஹுமாலி ஃபிலிம்ஸில் அந்த வேவ்ஸ் சம்மிட் நடந்ததில்ல, அப்போ அவர் என்ன சொன்னார்னா காந்தாரா சாப்டர் 1 இஸ் பீங் டெவலப்ட் வித் தி ஆஸ்கர்ஸ் இன் மைண்ட் அப்படின்னு சொன்னார். ஓகே, அவர் உங்ககிட்ட சொன்னாரா? Did you discuss it at all? No, I don't discuss anything.
இல்ல அவர் லைக் நீங்க அந்த மாதிரி ஆஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இந்த ஸ்டோரி கேட்டதுக்கப்புறம் அவருக்கு நிறைய விஷயத்த வந்து இதாகிட்டோம். என்னென்ன இது எந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு நம்ம கொண்டு போகிறோம், ஸோ எப்படி இதை ப்ரெசென்ட் பண்ணணும், அந்த மாதிரி தாட்டில் டெஃபினெட்லி ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட பொட்டென்ஷியல் என்னென்னா வச்சுக்கிட்டு ஒரு அந்த தாட் சொல்லியிருக்கலாம். ஓகே. இஸ் தேர் another காந்தாரா? ஐ டோன்ட் நோ. யூ டோன்ட் நோ. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டில் உங்களுக்கு சொன்னேன் நான் வந்து அந்த கிணத்துக்குள்ளே என்னென்ன இருக்குது எனக்கு தெரில. அந்த சர்க்கிள் எல்லாம் கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னேனே, சர்க்கிள், அந்த வெல், அந்த கேவாக இருக்கட்டும், அந்த வெல்லாக இருக்கட்டும், அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரில. ஸோ லெட்ஸ் see. As much as I appreciate talking to Rishabh the actor, I want to say that I'm also a fan of Rishabh the director. Thank you. Because Kirik Party is a very big in fact அது சென்னையில் it had a huge run. ஆமாம். So it was like a very popular movie. So please continue directing. Definitely. Don't stop. Definitely. So thank you very much. Thank you sir. I really enjoyed this conversation. Thank you very much. Thank you. டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ் நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான டீல்ஸ். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Indigus Photo Durable Exterior Paint with Duro Color Technology.